இல்ல ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PVCL Vlogs. நான் உங்கள் பிரமிளா லோகன். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு சிக்கன்ல நாங்க ஒரு புதுசா ஒரு டிஷ் தயாரிக்கணும்ட்டு என் பெரிய பொண்ணு நேற்று நைட்டே வந்து கேட்டா. அவளுக்கு வந்து அந்த பச்சை மிளகாய், மிளகு, சிக்கன் வறுவல் செஞ்சு கொடுக்கணும்ன்ட்டு நேற்று நைட்டே அவள் கேட்டதுனால இன்னைக்கு காலையில் போய் சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்னு வந்து நான் இன்னைக்கு ரெடி பண்ணணுன்ட்டு தான் டிசைட் பண்ணிட்டோம். சரி, இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணி அந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, அதை எப்படி செய்யணுன்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இந்த பச்சை மிளகாய், மிளகு சிக்கன் வறுவலுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா, 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு ராஜானா இந்த பச்சை மிளகாய் தான். இந்த பச்சை மிளகாய் ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ 3/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா உப்பு, தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, இவ்வளோதான் இந்த இன்க்ரீடியன்ஸ். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்னைக்கு நான் இந்த டிஷ்ஷை செய்ய போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன். சட்டி சுட்டுதடா, கை விட்டுதடா. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இப்போ இந்த சட்டி வந்து நல்ல ஹீட் ஆன பிறகு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2-3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சிக்கன் வந்துட்டு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு இது ஊற வச்சுருக்கேன். எதுக்காக நான் இப்படி ஊற வச்சுருக்கேன்னா, சிக்கன் வந்து சாஃப்டாக டெண்டராக இருக்கும். நீங்கள் சமைச்சாலும் அந்த சிக்கன் வந்து டஃப்பாக இருக்காது, நல்லா சாஃப்ட் அண்ட் டெண்டராக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு டிப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். செய்கிறதுக்கு சமையல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் உப்பு போட்டு சிக்கனை வச்சுருங்க. அதுக்கப்புறமா சமைச்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. இது ஒன்றும் ஆகாது, அது 1-2 சேர்த்துக்கலாம். இருங்க கொடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலரில் அது வந்து நல்லா ஒரு ரோஸ்ட் ஆன மாதிரி ஆன பிறகு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ கருவேப்பிலை நீங்கள் நிறையாவே போட்டுக்கலாம், ஏன்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொன்று, இது நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த கவுஸ் வாடை வராது. அதனால கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கண்ணுக்கு நல்லது, முடி நல்லா வளரும், ஸ்கின்னுக்கு நல்லது. இந்த சிக்கன் செஞ்சு கொடுன்ட்டு நேற்று நைட்டே என் பொண்ணு வந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டுட்டா. எனக்கு இது வேணும், இன்னைக்கு செஞ்சு கொடு மம்மி என்று கேட்டா. சரி, அவ கேட்ட பிறகு நான் செய்யலைன்னா எப்படி? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
அதான் காலையிலேயே அவங்க அப்பா கிட்ட சொல்லி சிக்கன் தர வச்சுட்டு இப்போ நான் அவளுக்கு சமைச்சு கொடுக்க போகிறேன். வதங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து வதங்குற போது அந்த டேஸ்டே அப்படியே நாக்கில் எட்டு ஊறுது. என் பொண்ணு என்னை கிண்டல் பண்றா. ஸோ பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கன், இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இதே ரெசிபி, இதே இன்க்ரீடியன்ஸு வச்சு நீங்கள் மஷ்ரூமில் கூட செஞ்சு சாப்பிட்லாம், பன்னீர்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். அந்த வெஜிடேரியன்ஸ் அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி செஞ்சீங்கன்னா. நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம், நீங்கள் எது இல்லைன்னா செய்யலாம். சிக்கன், மட்டன், டக்கு, காடை எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ப்ரானில் செய்யலாம். ஆமாம், ப்ரானில் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னா அதில் தண்ணி சேர்க்காமல் செய்யணும் ப்ரான் செய்கிற போது. சிக்கன்லன்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக. ப்ரான் செய்கிற போது தண்ணி சேர்க்கக்கூடாது, அவ்வளோதான். மஷ்ரூம் செய்கிற போது கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, பன்னீர் செய்கிற போதும் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியே போதும். இப்போ இந்த டைமில் நீங்கள் கேஸ் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ரௌன் ஆயிடுச்சு வெங்காயம், அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ நான் இந்த கரண்டியில் பாருங்க 1 2 இந்த 2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவும் சேர்த்து வதக்குங்க, நல்லா வதக்குங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்குங்க. நான் கல்லுப்பு தான் போட்டுன்னு இருக்கேன். ஏன்னா கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால தான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இன்னொன்று உடம்புக்கு கூட ரொம்ப நல்லது கல்லுப்பு. சால்ட்டை விட, இந்த தூளுப்பு விட இந்த கல்லுப்பு நல்லது. ஸோ இதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. கல்லுப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. தனியாத்தூள் அது ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா தனியாத்தூள் டேஸ்ட் ஒரு வேற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். தனியாத்தூள், மிளகுத்தூள் நான் இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணுற போது அப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்குவேன். அப்புறமா கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கின்னு ஜீராத்தூள், சீரகத்தூள் அந்த ஜாரில் இருக்கு பாரு, எடுத்து கொடு. சீரகத்தூள் சீரகத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டு. அவ்வளோதாங்க மசாலா. இதில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவோ அதிகமாகவோ ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னென்ன நல்லா வதக்கணும். இந்த மசாலா, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா பைண்ட் ஆகணும். ஒன்றா எல்லாம் வதங்கினா சூப்பர் டேஸ்ட்டு. இப்போ ஊற்றக்கூடாது தண்ணி, இப்போ சேர்க்கவே கூடாது. ஏன்னா சிக்கன் போடுறோம்ல, அந்த சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், அந்த தண்ணியிலே பாயில் ஆகணும் சிக்கன்.
அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். ஆக்சுவலா இந்த சின்ன வெங்காயம் போட்டா மட்டும் ஆமாம், அது சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போது சின்ன வெங்காயம் இல்லை, அதனால தான் நான் பெரிய வெங்காயம் போட்டேன். சரி, இப்போ நான் மசாலாலாம் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். தண்ணி எல்லாம் நல்லா இருத்துட்டு சிக்கன் சேர்த்துக்குங்க. அம்முக்கு ஒரே குஷி இல்லையா அம்மு? இல்ல எங்க வீட்டுல நான் மட்டும் தான் இதை சாப்பிடுற மாதிரி குஷி. ஸோ சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டோம். சிக்கன் சேர்த்துட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மசாலா சிக்கன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் ட்ரை பண்ணுறவங்க எல்லாரும் வந்துட்டு இப்போ நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த ஐட்டம் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மி, ஈஸி மெத்தடு. ஸோ எல்லோரும் இது ஈஸியாகவே கற்றுக்கலாம். பேச்சுலர்ஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெறும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு கூட போட்டு நீங்கள் அப்படியே சும்மா வதக்கி சாப்பிட்டா கூட செம்மையாக இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இதில் கேப்சிகம் சேர்க்கல. விருப்பம் இருக்கிறவங்க, உங்களுக்கு அந்த கேப்சிகம் டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மசாலாவோட வேகட்டும். ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைக்கணும். இதை கொஞ்சம் நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குது, டெம்டிங்காக இருக்குது எனக்கு. இன்னைக்கு ஒரு பொடி தான் அம்மு. இல்ல நான் மட்டும் தான் எல்லாம் பிடிச்சி திங்கிற மாதிரி எல்லாருமே சாப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நீ, செகண்ட் நான், மூணாவது தான் சோனு. இப்படியே ஆர்டர் ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்க, செகண்ட் இவங்க, தேர்ட் தான். இந்த லிஸ்ட்டில் அவங்க அப்பா வரமாட்டார். ஏன்னா அவங்க அப்பா வந்து வெஜிடேரியன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த சிக்கன்லேயே எவ்வளோ வாட்டர் வந்திருக்கு, அந்த தண்ணி. இந்த தண்ணியிலேயே சிக்கன் வெந்தால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். வேகிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு 5 நிமிஷம் அது அந்த இதுலேயே வெந்த பிறகு அப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் தான் எக்ஸ்ட்ராவாக நான் ஊற்ற போகிறேன். அவ்வளோதான். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா சிக்கன் ரெடி. சாப்பிட்டுக்கலாம். ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. எங்கேயோ பாய் வீட்டில் செய்கிற மாதிரி ஸ்மெல் வருது. பாய் கேட்டால் சந்தோஷப்படுவார். இல்லையா? இல்லை, சத்தியமாகவே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட்டை இப்போவே எனக்கு நாக்கில் எச்ச ஊறுது. சூப்பராக இருக்குது. இப்போது இன்னும் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு மிளகுத்தூள் தான் வந்து ஹைலைட்டே. எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் அப்பயே சேர்த்துட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு காரம் ஓகேன்னா அதோட விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய், மிளகு, சிக்கன் வறுவல் ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. ஏன்னா அந்த ஃபுல் அந்த உப்பு காரம் அது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் மூடி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரைஸ் போட்டுட்டு இப்போது இந்த சிக்கன்
பச்சை மிளகாய், மிளகு, சிக்கன் பிரட்டல். என்னால முடியல, வாயில எட்ட ஊறுது. இந்த கிரேவி ஊத்திக்கின்னு சூடான சாதத்திலேயோ இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க இப்போ போய் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். வாமு, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு, சரியா? ஆனா கரெக்டா சொல்லணும், சரியா? எப்படி இருக்குது, உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்லை ஏதாவது இதுல குறை இருந்துச்சுன்னா அதுவும் சொல்லணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வாய். நான் உனக்கு ஊட்டுவேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. சாப்பிட கொதிக்குது, கொழும்பு கொதிக்குது. சிக்கன் வெந்திருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு நீ தான் சொல்லணும். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிற டிஷ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா எங்க சேனல் PVCL Vlogs நீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.